வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேங்க. மிக எளிமையான கேள்விதாங்க. ஆனா பல நூறு ஆண்டுகளாக ஞானிகளும் மகான்களும் இதற்கு பதில் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார்? இதுதாங்க. சற்று யோசிச்சு பாருங்களேன். நீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பெயரா, உங்களுடைய உடலா, உங்களுடைய மனமா, உங்களுடைய எண்ணங்களா? இது எல்லாமே இல்லாம போச்சு அப்படின்னா நீங்க யாருங்க? இந்த கேள்விக்காக விடை தேடி தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீக பயணமாக மாற்றிய ஒரு மகானை பத்தி தாங்க நாம இன்னைக்கு பேச போறோம். அவர் யாரும் இல்லைங்க, நம்முடைய ஸ்ரீ ரமண மகரிஷி தாங்க. இன்னைக்கு இந்த 30 நிமிட பயணத்துல ரமணரின் சிறுவயது முதல் அவரது போதனைகள் வரை அவருடைய சுய அறிவு பயணத்தை முழுமையா பார்க்க போறோங்க. இந்த வாழ்க்கை கதை ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. இது நமக்குள் இருக்கும் ஆன்மீக தேடலை தூண்டும் ஒரு வாழ்க்கை பாடம் தாங்க. ரமணருடைய கதை 1879ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் திருச்சுழி கிராமத்துல தொடங்குதுங்க. அங்கு வெங்கடராமன் என்ற பெயர்ல ஒரு குழந்தை பிறக்குது. சாதாரண குடும்பம் தாங்க. ஆனா வெங்கடராமன் சிறு வயதிலிருந்தே ஒரு உள்ளார்ந்த அமைதியை கொண்டிருந்தார். மற்ற குழந்தைகளைப் போல வெளியில் விளையாடினாலும் அவருடைய மனம் எப்போதும் ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில் மூழ்கியே இருந்துச்சு. பள்ளியில் இருந்தபோது கூட இறப்பு பற்றிய ஒரு கேள்வி எப்போதும் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஒருவேளை மனித வாழ்க்கை என்பது வெறும் பிறப்பு, வாழ்வு, இறப்பு என்பது மட்டும்தானா? இறப்புக்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த பயம், இந்த கேள்வி அவருடைய ஆழ் மனதுல ஒருவித தேடலை உருவாக்கிட்டே இருந்துச்சு. பள்ளி பாடங்கள், நண்பர்களுடனான விளையாட்டு என்று வெளியுலகில் ஈடுபட்டிருந்தா கூட உள்ளுக்குள் அந்த தேடல் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. வெங்கடராமன் தனது 16வது வயதை எட்டிய போது அவரது வாழ்க்கை ஒரு எதிர்பாராத திருப்பு முனையை சந்திக்க போகிறது அப்படின்னு அவருக்கே தெரியாதுங்க. ஒரு நாள் அந்த வினாடி வந்துச்சு. வெங்கடராமன் தன்னுடைய மாமா வீட்டில் தனியாக அமர்ந்திருக்கிறாரு. திடீரென உள்ளுக்குள் ஒரு அச்சம், ஒரு பயம் அவரை பிடித்து கொண்டது. நான் இறந்து விட்டால் என்ன ஆகும்? சாதாரணமானவர்களாக இருந்தால் இந்த பயத்தை ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் ரமணர் அதை எதிர்கொண்டாருங்க. அவர் உடனே கீழே படுத்துக்கொண்டார். ஒருவேளை மரணம் வந்தால் எப்படி இருக்கும்? அதை ஏன் நாமே அனுபவிக்க கூடாது என்று நினைச்சாரு. அவர் தன் உடலை ஒரு இறந்த உடலை போல ஆக்கிட்டாரு. மூச்சு இல்ல, அசைவு இல்ல, கண்களை மூடிக்கிட்டாரு. அந்த நேரத்துல அவரது மனம் ஒரு ஆழமான அனுபவத்துல மூழ்கியது. அவர் உணர்ந்தது என்ன தெரியுங்களா? உடல் இறந்து விட்டது, ஆனால் நான் என்ற அந்த உணர்வு மட்டும் இன்னும் இருக்கிறது. உடல் இல்லாமலுமே நான் இருக்கிறேன். இந்த நான் என்ற உணர்வு உடலோடு தொடர்பில்லாதது. அது வேறு. அது தூய ஆத்மா. இந்த நான் அப்படிங்கிறது தூய ஆத்மா. இந்த ஒற்றை அனுபவம் தாங்க அவருடைய வாழ்வை முழுமையாக மாத்துச்சு. அவர் உடலிலிருந்து வேறுபட்டவர் என்பதை முழுமையாக உணர்ந்தாரு. அந்த கணத்திலிருந்து அவர் ஒரு புதிய மனிதராக பிறந்தாரு. உலக வாழ்க்கை, குடும்பம், உறவுகள், படிப்பு எல்லாமே அவருடைய வாழ்க்கையில முக்கியத்துவத்தை இழந்துச்சு. அவருடைய புதிய கவனம் அந்த நான் என்ற உணர்வில் மட்டுமே இருந்துச்சு. இந்த அனுபவம் தாங்க ரமணரின் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாக அமைஞ்சிச்சு. அந்த மரண அனுபவத்திற்கு பிறகு வெங்கடராமன் அனைத்தையும் துறக்க முடிவு செஞ்சாரு. தன்னுடைய குடும்பத்தையும் பள்ளியையும் விட்டுவிட்டு திருச்சுழியில் இருந்து கிளம்பிட்டாரு. அவர் எங்கு செல்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய மனம் அருணாச்சல மலையை நோக்கி இழுக்கப்பட்டது. ஆமாங்க, திருவண்ணாமலை தான். அருணாச்சலத்தை அடைந்தவுடன் அவர் உணர்ந்த அமைதி வார்த்தைகளால் விவரிக்க முடியாததுங்க. அருணாச்சல மலையை பார்த்தவுடன் அவரது மனம் முழுமையாக அமைதி அடைஞ்சிச்சு. அவர் நேரடியாக திருவண்ணாமலை ஆலயத்திற்கு சென்றார். அவர் அங்கிருந்த குகைகளில் ஆழ்ந்த தியானத்தில் முழுமையாக மூழ்கினார். அவர் அதிகம் பேசவில்லை. அவரது கவனம் முழுவதுமாக உள்நோக்கி இருந்துச்சு. மக்கள் அவரை பார்த்து வியந்தார்கள். ஒரு சிறுவன் எதையும் பேசாமல் ஆனந்தத்தில் அமர்ந்திருப்பதை அவர்கள் கண்டனர். மக்கள் அவருக்கு உணவளிக்க வந்தனர். தனக்கு தேவையான உணவை அவரே எடுத்துக்கொண்டார். மற்ற நேரங்களில் அவர் எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் தான் இருந்தார். அவர் அங்கு ஒரு சாமியாராக, ஒரு குருவாக மாறவே இல்லை. அவர் வெறுமனே ஒரு மௌன சாட்சியாக மட்டுமே அமர்ந்திருந்தாரு. ஆனால் அவருடைய இருப்பு, அவரது மௌனம்
ஆயிரக்கணக்கானோரை ஈர்த்துச்சு. பலர் ரமணரிடம் வந்து கேட்டார்கள், சாமி, தெய்வம் எங்கே இருக்கிறது, அதை எப்படி அடையலாம் அப்படின்னு. அதற்கு ரமணரின் பதில் மிக எளிமையாக இருந்துச்சுங்க. தெய்வத்தை எங்கேயும் தேட வேண்டாம், நீ உன்னை அறிந்தால் தெய்வம் உன்னுள் இருக்கிறது என்று தெரியும். இதுதாங்க அவருடைய பதிலா இருந்துச்சு. ரமணர் நான் யார் என்ற கேள்விக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுத்தாரு. எப்போதும் உன்னிடம் ஒரு கேள்வியை கேள், யார் நான்? உன் மனம் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது இந்த எண்ணம் யாருக்கு வந்தது என்று கேள். எனக்கு வந்தது என்று மனம் பதில் சொல்லும். அப்போது உடனே இந்த நான் யார் அப்படின்னு கேளு அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு எண்ணத்தின் பின்னாலும் இருக்கும் அந்த நான் யார் என்று தேடினால் ஒரு நாள் அந்த நான் மறைஞ்சு போயிரும். அப்போது மீதம் இருப்பது தூய ஆனந்தம், தூய ஆன்மா. ரமணர் போதித்த தத்துவம் பாத்தீங்கன்னா அத்வைதங்க. அதாவது இரண்டுமற்றது, எல்லாம் ஒரே ஆன்மா. இந்த உலகத்துல நாம பார்க்கும் வேறுபாடுகள் அனைத்தும் மனதினுடைய மாயை தான். அந்த மாயையை நீக்கினா அங்கே இருப்பதெல்லாம் ஒரு தெய்வீக இருப்பு மட்டும்தான். ரமணர் வாய் திறந்து அதிகம் போதித்ததே கிடையாதுங்க. அவரது மௌனமே போதனையாக இருந்துச்சுங்க. ரமணரின் புகழ் உலகம் முழுவதும் பரவுதுங்க. அமெரிக்கா, ஐரோப்பா என உலகின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் ரமணரை சந்திக்க வந்தனர். அவரிடம் நீண்ட சொற்பொழிவுகள் இல்லை. சில சமயங்களில் அவர் 1 மணி நேரம் மௌனமாகவே இருப்பார். ஆனாலும் அவரது இருப்பு, அவரது அமைதியான சக்தி அவரை சுற்றி அமர்ந்திருந்த அனைவரையும் ஆழமான அமைதிக்குள் கொண்டு சென்றது. ரமணரின் இந்த மௌனமே பலரின் வாழ்க்கையை மாத்துச்சுங்க. சிலர் சில மணி நேரம் ரமணரின் அருகில் அமர்ந்திருந்தாலே போதும், தங்கள் மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் குழப்பங்களும் மறைந்து விட்டதாக உணர்ந்தாங்க. ரமணர் சொன்னாருங்க, மௌனமே போதனை, மனதை உள்ளே திருப்பி பாருங்கள், அங்கேதான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படிங்கிறாருங்க. மௌனத்தின் மூலமாக போதித்த ஒரு மகான் தாங்க நம்ம ரமண மகரிஷி. இதிலிருந்து ரமணரின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னங்க? நான் அப்படிங்கிறது நம்முடைய உடலும் அல்ல, நம்முடைய எண்ணங்களும் அல்ல, நம்முள் இருக்கும் தூய சாட்சி, அதுதாங்க ஆன்மா. நான் அப்படிங்கிறது ஆன்மா அப்படிங்கிறாருங்க ரமணர். ரமணர் நமக்கு கொடுத்த இந்த பாதை பாத்தீங்கன்னா மிக எளிமையானதுங்க. நான் யார் என்ற இந்த கேள்வி நம் ஒவ்வொருவரின் ஆழ்மனதிற்குள்ளும் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்கக்கூடிய திறவுகோளுங்க. இதை ஒவ்வொரு முறை நாம் கேட்கும் போதும் நாம் நமது வெளிப்புற அடையாளங்களிலிருந்து விலகி நம்முடைய உண்மையான இயல்புக்கு நெருக்கமாக வந்துகிட்டே இருக்கிறோங்க. நான் யார் என்ற இந்த கேள்வியை தினசரி மனசுல வச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கையின் உண்மையை நம்மால அழகா அனுபவிக்க முடியுங்க. ரமணரின் வாழ்க்கை வெறும் ஆன்மீக கதை மட்டுமல்லங்க, அது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டிங்க. யார் நான் என்ற அந்த கேள்வி ஏதோ ஒரு தத்துவ கேள்வி மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு நடைமுறை பயிற்சிங்க. சற்று கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க அலுவலகத்துல ஒரு பெரிய அழுத்தத்துல இருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் மேலாளர் உங்களை விமர்சிக்கிறாரு அல்லது சக ஊழியருடன் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அப்ப உங்களுடைய மனம் கோபத்தையோ பயத்தையோ உணருங்க. அந்த நேரத்துல ஒரு நொடி கண்களை மூடி இந்த கோபத்தை உணரக்கூடிய நான் யார் அப்படின்னு கேளுங்களேன். இந்த சிறிய கேள்வி உங்களை அந்த கோபம் என்ற எண்ணத்திலிருந்து விலக்கி அதை ஒரு சாட்சியாக பார்க்க உதவுங்க. அது உங்கள் உணர்ச்சிகளை உடனடியாக அமைதிப்படுத்தாதுங்க, ஆனா அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குங்க. நீங்கள் அந்த கோபம் கிடையாது, நீங்க அதை உணரக்கூடிய சாட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருங்க. ரமணரின் இந்த போதனை வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு உதவுங்க. உறவுகள்ல, வேலைகள்ல, தனிப்பட்ட சவால்கள்ல எங்கெல்லாம் மனம் அலைகிறதோ அங்கெல்லாம் இந்த நான் யார் என்ற இந்த கேள்வியை கேளுங்க. அது உங்களை உங்களுடைய உண்மை நிலைக்கு, உள் அமைதிக்கு அழைத்து செல்லுங்க. அன்பானவர்களே, ரமண மகரிஷியின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான அழைப்பை கொடுக்குதுங்க. உன்னை நீ அறிந்து கொள். இந்த கேள்விய இன்று இரவு நீங்க உறங்க செல்வதற்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்விதாங்க. நீங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த மகிழ்ச்சியை உணரும் நான் யார் என்று கேளுங்க.
நீங்கள் சோகமாக இருக்கும்போது இந்த சோகத்தை உணரும் நான் யார் என்று கேளுங்க. தினசரி சில நிமிடங்கள் உங்கள் ஆழ்மனதுடன் தனியாக அமர்ந்து இந்த கேள்வியை உள்ளூர கேட்டுக்கிட்டே வாங்க. ஆரம்பத்துல மனம் தடுமாறலாங்க, பதில் கிடைக்காம போகலாம். ஆனா தொடர்ச்சியான பயிற்சியில உங்களுடைய மனசுல ஒரு அமைதி உருவாகுங்க. அப்போது அந்த மெல்லிய தெய்வீக குரல் உங்களுக்கு பதில் சொல்லுங்க. நான் யார்? நான் அப்படிங்கிறது ஆன்மா, நான் தூய ஆன்மா அப்படிங்கிற அந்த அற்புதமான பதில் உங்களுக்குள்ளார இருந்து உதயமாகும் பாருங்க. ஆகா, அந்த நொடிதாங்க நம்முடைய பிறப்பின் ரகசியம். அன்பானவர்களே, யார் நான்? இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தியானமாக மாறட்டுங்க. மனிதன் அப்படிங்கிற இந்த இயல்போடு பிறந்திருக்கிற நாம மாமனிதனாக உருவாக நான் யார் என்ற வினாவுக்கான விடையை உள்நோக்கி ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது நாம மாமனிதனாக உருவாகிறோங்க. அவ்வளவுதாங்க விஷயம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.